எஸ் கவிதா கவிதா என்ன நீ பட்டு தூக்கம் வருது விடு. எந்திரி கவிதா. என்ன பேபி? ஆத்தா இத்தனை நாள் என்ன திட்டினதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சுரி. முகம் நிறைய முத்தம் கொடுத்துச்சு. என்னடி அறிவு கட்டவளே, சும்மா கனவு கண்டுட்டு ஒளராத. சத்தியமாடி. வழக்கமா தூக்கத்துல தான் கனவு கண்டு ஒளருவ. இப்ப ஏண்டி முழிச்சுக்கிட்டே ஒளரி என் உயிரை வாங்குற? நிஜமா? கொன்றுவ உன்ன, பேசாம படு. படி. வளர்ந்த கழுத எப்படி தூங்குது பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. அக்கா வந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணா கனவுங்கிற உளராதங்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையும் ஆத்தாவையும் பார்த்து சும்மா மிரள போற. கவிதா வா, அக்காவின் அழகான நாட்கள் ஆரம்பம். இன்னைக்கு மழை வரணுமே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட். உன் பிபியோட ரேஞ்ச பத்தியா? ஓவர் நைட்ல மாறிடுச்சு. ஆத்தா என்ன கொஞ்சி முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு பா, இப்ப நினைச்சாலும் எனக்கு புல் அரிக்குது. ஆனா எனக்கு உண்மையான சந்தோஷமே ஆத்தா என்கிட்ட பேசினதை விட இத பார்த்து சந்தோஷப்பட போற அம்மாவோட முகத்தை நினைச்சுதான். இதோ இப்பவே போய் நான் அம்மா கிட்ட இந்த சந்தோஷத்தை சொல்ல போறேன். பார்வதி எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப என்னங்க பண்றது? தெரியல. என்னாச்சு பாப்பா? ஆத்தா எங்க போயிருச்சு பாப்பா. ஆத்தாவா? என்னப்பா சொல்றீங்க? அங்க பாரு. பாப்பா இரு, சரசு வீட்டுக்கார போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அத்தைங்க எல்லாம் கிளம்பி இங்கதான் வராங்க. பாப்பா போலீஸே இங்கதான் வராங்க. இல்லம்மா, சொல்றது கேளு. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டாருமா. பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு எங்கேயுமே இல்ல. யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. பாப்பா, ஏய் பாப்பா, நேத்து நைட் நீ ஏன் லேட்டா வந்து படுத்த? ஆத்தா கிட்ட நீ எதனா பேசுனியா? ஏங்க
ஏய் இரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆத்தா கிட்ட என்ன பேசுன? பார்வதி, அவளை சொல்ல சொல்லு. பொண்ணு, இதுவரைக்கும் இருக்கிற பேரெல்லாம் உனக்கு பத்தாதா? இது வேற தேவையா உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. நீ எதுவும் தப்பா பேசிக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுமா. வாயை திறக்கறல பாரு. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இவளுக்கு. ஏய் சொல்றி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லி தொலைய. ஐயோ அண்ணே, என்னென்ன ஆச்சு? அண்ணி, டேய் ஆறுசாமி, என்னடா நடந்துச்சு? அம்மாவை காணோம்னு எப்படா தெரிஞ்சது? காலையில இருந்து தாங்க தெரியும். இப்போ புரிஞ்சு போச்சுடா. இந்த வீட்ல தான் ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் ஆத்தா நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுச்சு. ஏண்டா, ஒன்ற பொண்டாட்டி ஏதாவது சொன்னாலா? அத நீ மறைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்ப என்னதான் ஆச்சு? எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பிபியை பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. அந்த கோவத்துல அம்மா அது இதுன்னு பேசி சண்டை முத்திருச்சு. பிபி அம்மா கண்டபடி பேசிருச்சு. இவளும் நேத்து ராத்திரி போய் அம்மா கிட்ட என்னமோ பேசியிருக்கா. என்ன பேசுனு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏய் போதும் பொண்ணு, ஆத்தா கிட்ட அப்படி என்னடி சொன்ன? இப்படி வீட்டை விட்டு போற அளவுக்கு? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா கிட்ட என்னடி சொன்ன? சொல்லுடி. வாயை திறந்து பேசுமா. பேசினாதான் ஆத்தாவை கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம்டி. இப்படி வாயே திறக்காம நின்னுட்டு இருக்கிற. ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு அழுத்தம் இருக்க கூடாதுடி. ஏய் சொல்லுடி. இதெல்லாம் உன் ஆத்தாக்காரி தான் சொல்லி கொடுத்தால உனக்கு? அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்களை மாதிரிதான் நானும் நிக்கிறேன். என்னையா வம்புக்கு இழுக்கிறீங்க? பொண்ணு, எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதடி. வாயை திறந்து சொல்லு. ஆத்தா வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னடி சொன்ன? தயவு செஞ்சு சொல்லுடி. உண்மையை சொன்ன. ஆத்தா கிட்ட உண்மையை சொன்ன. ஆத்தா கிட்ட சொன்ன உண்மையை உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிட்டு நிக்கிறது? நானும் ஒரு மனுஷிதான்னு சொன்னேன். நான் பிறந்த உன் புருஷனை கொல்லல, உன் புருஷன் தான் ஏன் மூலமா வந்து பிறந்திருக்காருன்னு சொன்னேன். சொத்து சொகத்தை விட மனுஷங்க தான் பெருசு. நானும் உன் பேத்தி தான்னு சொன்னேன். எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு சொன்னேன். அதுல எப்பவுமே அழுகையும் புலம்பலும் மட்டும்தான் இருக்குன்னு புரிய வச்சேன். இதையெல்லாம் கேட்டுட்டு ஆத்தா என்னை எதுவுமே திட்டல, எதிர்த்து பேசல. என் மகன் நிறைய முத்தம் கொடுத்துச்சு. அள்ளி அள்ளி அடிச்சுக்கிச்சு. மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனா இப்படி பண்ணோன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. இப்ப உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ஆத்தா வேணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு.
நீங்க எல்லாருமே பிறந்ததுல இருந்தே ஆத்தாவோட அன்பை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அது எனக்கு கிடைச்சதே இல்லை. எப்பவுமே கிண்டலும் கேலியும் திட்டும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இனிமே ஆத்தாவோட அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. எல்லார் முன்னாடியும் ஆத்தா என்னை தூக்கி வச்சு கொண்டாட போகுதுன்னு சந்தோஷமா போய் தான் படுத்தேன். ஆனா ஆத்தா இப்படி பண்ணோன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. பாத்தியா ஆத்தா, பாத்தியா என் சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கல. நேத்து நீ கொடுத்த முத்தத்தோட ஈர கூட காயல. அதுக்குள்ள என்னை விட்டு போயிட்டியாத்தா. என் பேத்தி பிபி, என் பேத்தி பிபின்னு நீ வாயார கூப்பிடணும். கவிதா, வினோத் மத்தவங்களுக்கு நீ திருஷ்டி கழிக்கிற மாதிரி எனக்கும் பண்ணணும். பிறந்த நாளைக்கு முத்தம் காசு கொடுத்து என்ன வாழ்த்தணும். தயவு செஞ்சு வந்துடாதா, இல்லைன்னா அந்த கொற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிடுவேன். அம்மா! நீ 1000 தான் சொல்லு, உன்னாலதான் அம்மா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்கங்கிற நினைப்பு என்னை விட்டு போகவே போகாது. எங்க அம்மாவை எப்படி தேடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அம்மா மனசு கொண்டு அவங்கள வீட்டை விட்டு நடு ராத்திரில ஓட வச்சதுக்கு பதிலா அவங்களுக்கு விஷத்தை வச்சு கொண்டு இருக்கலாம். அம்மா செத்துட்டாங்கன்னு துக்கம் அனுசரிச்சு விட்டுருப்போம், மனசு ஆறி இருக்கும். இந்த வயசான காலத்துல எங்க அம்மா எங்க போய் பிச்சை எடுக்கிறாங்களோ இல்ல அனாதை பணமா அழுகி போறாங்களோ மனசு படாத பாடுபடுது. நீ உன் நியாயத்தை பேசி நீங்க எல்லாருக்கும் அநியாயத்தை பண்ணிட்டியே. இது எந்த விதத்துல நியாயம்? மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்தா அம்மா வீடுன்னு நாங்க இங்க வருவோம். இல்லைன்னா எந்த நல்லது கெட்டதுக்கு எங்களை எதிர்பார்க்க வேண்டாம். சரசு, தனம், வா போலாம். அக்கா, அக்கா, தனம். எனக்கு போய் கூப்பிடுங்க. வீடு போட்டோம். போனோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவும் சரி, அக்கா தங்கச்சிங்களும் சரி, அவங்கள தடுக்க முடியாது. நான் என்ன பாவம் பண்ண தெரியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசி என்னை கஷ்டப்படுத்தாது. நீ பேசினது நியாயமா இருந்தாலும் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் என் மனசு ஆறவே ஆறாது. அது வரைக்கும் நீ என்ன தொல்லை பண்ண. ஆரிசாமி சார், போலீஸ் வராங்க. வாங்க சார். என்ன சார், என்ன ஆச்சு? உங்க அம்மாவை காரணம் உங்க மச்சான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா சார், நேற்று ராத்திரியிலேருந்து காணும். வழக்கமாக நிறைய பேர் அம்மா அப்பாவை அனாதையாக கொண்டு போய் எங்கேயா விட்டு வந்துடுவாங்க. முறையாக காணாமல் போகிற அம்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைய இங்கே தான் பார்க்குறேன். என்ன ஆச்சு சார்? ஏதாவது மாமியார் மருமக சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் பொண்ணு பேத்தியோட தான் சார் மனஸ்தாபம். ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நீங்கள் வாத்தியார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த தள்ளாத வயசில் வைராக்கியமாக வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்கன்னா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். ஆமாம், ஜாக்கிரதையாக பார்த்துருந்துருக்கலாம் சார். நாங்களும் சோசியல் மீடியா மூலமாக ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கேஸு வாரத்துக்கு 2 வருது சார். ஆனால் இருக்கிற மேன் பவரை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன சார் பண்ண முடியும்? கலவரம் பந்தோபஸ்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் சார். ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் சார். கையெழுத்து போடுங்க சார். அப்போ கிளம்புறேங்க சார். ஆ.
பாத்தியா கலை, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும்ல ஆத்தா என்னை எவ்வளவு திட்டும் கேலியும் கிண்டலும் பண்ணுன்னு. நீ கூட என் வீட்டு பக்கமே வர பயப்படுவ. எனக்கு உருவத்தை பத்தின சிந்தனை, கலரை பத்தின தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கு காரணமே ஆத்தா தான். கவிதா வினோத் கூட சரிசமமா நடத்தாம பாரபட்சம் காட்டினதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அப்பெல்லாம் ஒண்ணுமே பேசாத அப்பா இப்ப ஆத்தா காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன தலை நிமிரவே விடாம குனிய குனிய கொட்டினது யார் தப்பு கலை? இப்ப நான் மட்டும் என் மனசுல இருக்கிறது கொட்டினது தப்பா? இல்ல பிபி, நீ பேசினது நடந்துக்கிட்டது எதுவுமே தப்பு இல்ல. அதே மாதிரி ஆத்தா நல்லபடியா திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறத விட நமக்கு வேற வழி இல்ல. ஆத்தா காணாம போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல கலை, நான் பிறந்ததுல இருந்து இப்பதான் முதல் முறையா ஆத்தா என்ன தொட்டு பேசிச்சு, அள்ளி அணைச்சுக்குச்சு, முத்தம் கொடுத்துச்சு, மன்னிப்பு கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆத்தா இல்லாம என்னால இருக்க முடியாது கலை. எனக்கு ஆத்தா வேணும் கலை. உனக்கு இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு தான் ஆத்தா தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே போயிருக்கு. நேரம் வரும்போது ஆத்தா கண்டிப்பா திரும்ப வரும்னு நம்பிக்கையோட இரு. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல பிபி. ஆனா கடவுள் ஒண்ணு மட்டும் ஏன் இவ்ளோ தண்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியல பிபி. ஐயா வணக்கமுங்க. நம்ம ஜோசியர் வந்திருக்காருங்க. பின்னாடி அவுட் ஹவுஸில் உட்கார வச்சிருக்கானுங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சீக்கிரம் வா. என்ன ஜோசியரே? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அவசரமா பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல, நடந்து முடிஞ்ச சனி பயிற்சியில நமக்கு பல நல்ல பலன்கள் இருக்கு. ஆனா என்ன ஆனா? இல்ல, உங்க ஜாதக பிரகாரம் உங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்குங்கய்யா. சிக்கல் உங்களை தேடி தேடி வந்து வருத்தம். உங்களுக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னய்யா காலங்காத்தால மனுஷனை கூட்டமா தேடி வந்து பயமுறுத்துறீங்க? அப்படி இல்லைங்க. சொல்லு. ராஸ்கல், அவனை எப்படியாவது வெளியில எடுத்து ஓட விட்டு வெட்டுங்கடா. அப்பதான் எவனும் இப்படி ஒரு பிரச்சனை பண்ண துணிய மாட்டான். நான் போலீஸ்ல பேசிக்கிறேன். என்னாச்சுங்க? ராஸ்கல், நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்த டிரைவர் ஒருத்தன் நமக்கே தெரியாம கேரளால இருந்து சாராயத்தை லாரியில பதுக்கி கடத்தி கொண்டு வந்திருக்கான். இப்ப நாம செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனை உடனே வெளியில எடுத்து ரோட்ல ஓட ஓட வெட்ட சொன்னான். இனிமே இந்த மாதிரி யோசிக்கிறது கூட எவனுக்கும் தைரியம் வரக்கூடாது. சே, தேவையில்லாம இப்ப கட்சிக்கு வேற நான் பதில் சொல்லணும். உண்மைதான். நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இது மாதிரி நடக்குதுன்னா உங்க கணிப்புல தப்பு இல்லை. சரி, பரிகாரம் இல்லாத விஷயம் இருக்காதே, அதை என்னன்னு சொல்லுங்க.
உடைச்சு பட்டுன்னு சொல்லிடுறேன். நாங்க சொல்ற ஜாதக அமைப்போட இருக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டா வேற வழியே இல்லை. குட் மார்னிங்ப்பா. நான் ஆஃபீஸ் போகிறேன், நீங்கள் வரலையா? கொஞ்சம் லேட் ஆகும், நீ முன்னால போ, நான் வரேன். சரிப்பா, பாய். யோ, என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? கட்சியில மொத்தமா என்ன கட்டம் கட்டி ஒதுக்கி வச்சிருவானுங்க. மருமக எடுக்கிற வயசுல எனக்கு பொண்டாடி தன்னா நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். விளையாடாதீங்க, வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வேற வழியே தெரியாம தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க கட்டிக்க போற பொண்ணோட ஜாதக பலம் தான் உங்களுக்கு வரப்போற சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்தும். ரொம்ப யோசிக்காதீங்க. வேணும்னா வெளி உலகத்துக்கு தெரியாம கல்யாணம், வீடு எல்லாம் வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. வெளி உலகம் நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் பையன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? சரி, வேற வழி இல்லைன்னும் போது என்ன பண்றது? அது சரி, நான் சம்மதிச்சாலும் நீங்க சொல்ற ஜாதக அமைப்புல பொண்ணு கிடைக்கணுமே. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம் பண்ணாம ஓய மாட்டீங்க போல இருக்கு.